ஆழமான செய்தி என்று சொல்ல எனக்கு தெரியாது, அவசியமான செய்தி என்று சொல்ல எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள். எல்லாரும் இந்த வார்த்தையை திரும்பி சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள். அதாவது இயேசு மரிக்கும் போது சொன்ன 7 வார்த்தை எவ்வளவு முக்கியமோ அதை போல அதைவிட மேலாக உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மரிக்கும் தருவாயில் நிறைய பரிசுத்தவான்கள் சில காரியங்களை பேசியிருக்கிறார்கள், சில பெற்றோர் சில காரியங்களை பேசியிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ஜீசஸ் இஸ் a living God. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு தெய்வம் அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு வார்த்தை முக்கியம். கவனிங்க, வார்த்தை ஆமென் வல்லமையாய் மாறி அது வாழ்க்கையாய் மாறும். சொல்லுங்க, முதல்ல தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வல்லமை, அது நமக்கு வாழ்க்கையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், அது நமக்கு ஆசீர்வாதம். முதல்ல ரொம்ப தெரிந்த பகுதியைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். 28ஆம் அதிகாரம் மத்தேயு அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிகள். மேத்யூ சாப்டர் 28 verse 10. மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள். அவர் சொல்லிட்டு நீங்க போங்கங்கிறார், வருவீங்கிறார், தோத்துருங்க, ப்ரூஃப் பண்ணுங்கிறார். நீங்க அவர் சொல்றாரு, நீங்க போங்க, பயப்படாதீங்க, நீங்க போங்க, பயப்படாதீங்க, நீங்க பேசுங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? பயப்படாம போங்க, பயப்படாம பேசுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். இயேசு பிறந்த போது முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். இயேசுவின் ஊழிய நாட்களில் பல இடங்களிலே இயேசு போய் சொல்லியிருக்கிறார். அவங்க கடல்ல மாட்டிக்கிட்டாங்க, அங்க போய் சொன்னார், பயப்படாதிருங்கள். Glory be to God. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த போது இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அல்ல கவனிங்க, எதிர்காலத்தை குறித்து பயம், கவனிங்க, பிள்ளைகளை குறித்து பயம், சூழ்நிலைமை குறித்து பயம். நல்ல ரோமர்ல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு எக்ஸாமை குறித்து பயம். சில பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடும். எக்ஸாமை குறித்து நல்லா எழுதுவாங்க, ஆனாலும் காய்ச்சல் வந்துடும். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, ஒரு ஃபியர், எக்ஸாம் ஃபியர். அது அதில் எதையும் குறித்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் தேவனை அன்பு கூறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? 1ஆம் தேதி காலையில் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். ஏசாயாவிலிருந்து கர்த்தர் பேசினார். உயிர்த்தெழுந்து இயேசு சொல்ல போறது என்ன? பயப்படாதிருங்கள். நீங்க செய்யல, உங்க கூட இருந்து அவர் செய்வார். கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் இப்படி பொறுப்பெடுக்க போகிறேன், இந்த காரியம் என்னால் முடியுமா, சாத்தியமாகுமா? நிச்சயமா உங்களால முடியாது, நிச்சயமா உங்களால முடியும். ஏன் தெரியுமா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல பின்னால தான் சொல்ல போகிறேன். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஐயா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, இப்போ இந்த எலெக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. சில ஏரியாவில் பாருங்க, குறிப்பிட்ட நபருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது எக்ஸ் எம்எல்ஏயாக இருக்கலாம், அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. நான் அதை கவனிச்சிருக்கிறேன். என்ன செய்வாங்கன்னு தெரியல, யாரை பார்ப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா ஜெயிக்க முடியாத தொகுதியில் 5 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. புரியுதா நான் பேசுறது? அவங்க என்ன இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தினாங்கன்னு தெரியாது, என்ன செய்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் இன்சார்ஜ் கொடுத்து அவங்க ஜெயிச்ச சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். அது ரொம்ப இன்னாருடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க, அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, சாதாரணமான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மனிதன் ஒரு காரியத்தை போய் செய்யும் போது தோல்வி ஜெயமாய் மாறும் என்றால், மரித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்க. ஆமென். உங்க வேலையை குறித்து பயப்படாதிருங்க. யார் சொல்லுகிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில செயல்படுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம், தைரியமா இருங்க.
ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, நான் இப்படி நடந்துட்டேனே, என் எதிர்காலம் நான் இருக்கும். இல்லை, உன் வாழ்க்கையை மட்டும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையை மட்டும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆயிருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? நம்ம வாகனம் ஓட்டுறோம், இரவு நேரத்தில் நம்ம வாகனம் ஓட்டுறோம், நம்ம தான் ஓட்டுறோம், நம்ம தான் டிரைவ் பண்ணுறோம். அல்லேலூயா. நேற்று வரும்போது ஆனந்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், 2 நாளாக தம்பி ஆனந்த் எனக்கு வாகனம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன், 8 மணி பக்கத்தில். நான் இரவு நேரத்தில் வருவேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு காரில் வரோம், நான் இதில் இரவு நேரங்களில் 12 மணி 1 மணிக்கெலாம் நான் ஒத்தையில் வருவேன் சில நேரம். அதனால் நான் திரும்பி பார்க்குறேன், கூட யாராவது பேச்சு துணை கூட்டிகிட்டு போவேன். ஒரு சின்ன தைரியம் தான். ஹலோ, அவங்க இருந்தால் கூட கொஞ்சம் கிளம்பி வந்துடுவோம், ஒன்றும் இல்லை. ஆனால் கூட ஒரு ஆள் இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. ராத்திரி 12 மணி இந்த காட்டுக்குள்ளே வரோம், நம்ம ஒத்தையில் போகிறோமே என்கிற ஒரு தைரியம். சாதாரண ஒரு மனிதன் கூட வந்து இவ்வளோ தைரியமானால் நம்முடைய தெய்வம் கூட வந்தால் நமக்கு இவ்வளோ தைரியம். அவர் நமக்கு சொல்லார், பயப்படாதுங்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்துக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்கள் நரகத்தில் பங்கடைவார்கள். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். ஆமென். பயப்படாமல் இருக்கணும். எனக்கு ஒரு ஐயா சமீபத்தில் இறந்தாங்க, 100 வயசுல இறந்தாங்க. இடையங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் ஒரு மூத்த போதகர், ரொம்ப சிரிப்பாக பேசுவார், வேடிக்கையாக இருக்கும். ஒரு பிரசங்கம் கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. அப்போது இடையங்குளத்துக்கு முந்தி பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதி இருக்குது. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு வித்தியாசமான கோயில் இருக்குது. அந்த காட்டு பகுதியில் போனால் இடையங்குளம் ரொம்ப ஷார்ட், 2-3 வழி இருக்குது அங்கே போகிறதுக்கு. இது ரொம்ப ஷார்ட். ஒரு நாள் இரவு நேரத்தில், ரொம்ப குத்து இருட்டு நேரத்தில் ஐயா அந்த வழியாக நடந்து போனாராம். ஒருத்தர் சொன்னாராம், இதுலேயே போகிறீங்க, உங்களுக்கு இருட்டாக இருக்கும், இதில் பாருங்க, இதில் ஒரு வாத ஓட்டம் உண்டு, நைட்டு 12 மணிக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். இவர் கேட்டேன், அப்படியா? அந்த வெளிச்சத்தில் வீட்டுக்கு போயிடுவேன்னு இருக்காரு. சொன்னவன் செத்தான். அவன் பயம் காட்டுறதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இதில் ஒரு வாத ஓட்டம் இருக்கும், ஒரு வெளிச்சம் அப்படி அடிச்சுட்டே போகும். இவர் சொல்லியிருக்கார், அந்த வெளிச்சத்திலே நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன்னு இருக்கார். அவர் பேசினா பயரெல்லாம் புண்ணாயிரும். பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பார், ரொம்ப நல்லா பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பேச்சு. எனக்கு நல்ல தெய்வ பிள்ளையினுடைய தைரியம் அதுதான். ஒன்றை குறித்து கவலைப்படாதுங்க. உங்கள் தாயின் கருவிலை உங்களை பாதுகாத்தார், சிறு வயதில் உங்களை பாதுகாத்தார், நல்ல வாலிபத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார், நல்ல மனைவி பிள்ளைகளை கர்த்தர் தந்தார், இதுவரைக்கும் உங்களை நடத்தியிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன், மரணம் பரியந்த அவர் நம்மை நடத்துவார். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஆழமாக பேசுகிறேன்னு சொல்ல விரும்பல, அவசியமாக பேசுகிறேன். சரீர பலகீனத்தை குறித்து பயப்படாதுங்க. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துவார். இதுவரைக்கும் பலப்படுத்தினார்ல, அல்லேலூயா. நான் தம்பி மகள் ரெபேக்கா அந்த பாட்டை பாடுவான்னு எனக்கு தெரியல, திடீர்னு பாடிச்சா. நான் எழுதின பாடல் இது, ஆண்டவர் எனக்கு தந்த பாடல் இது. ஆமாம். ஒரு நாள் 25 வருஷத்துக்கு முந்தி நான் அழகிய மண்டபத்தில், நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு, அழகிய மண்டபத்தில் நான் ஒரு கன்வென்ஷன், ஃபுல் காஸ்பல் ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன், கேரளா பஸ்ஸில். கடைசி சீட்டில் உட்காந்துருக்கேன். ரெண்டு சைடு பக்கத்தில் என் பக்கத்தில் உட்கார்ந்தார்கள் குடிமகன்கள் உட்கார்ந்தார்கள். உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். நாத்தம்னா தாங்க முடியாது. அன்றைக்கி தான் அந்த பாட்டு எழுதினேன். நாகர்கோவில் வர்றதுக்குள்ளே அந்த பாட்டு எழுதி முடித்தேன். 2 பேர் உட்காந்துருக்காங்க, எனக்கு எழும்பி நிற்க முடியாது, கூட்டம் வேற இருக்குது. கடை சீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போ தான் முதல் சன்னமே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. பரிசுத்தமாக என்னை அழைத்தீரே, பரிசுத்தர் இயேசு உம்மை போலவே, அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு தான் ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. 3/4 மணி நேரம் ஆச்சு. அந்த இறங்குறதுக்குள்ளே அந்த பாடல் எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் ஒரு பல்லவி தான், பலன் இல்லாத நேரங்களில் பலப்படுத்தி என்னை தாங்கினீரே, பார்ப்போற்றும் இயேசுவையே பாடியே ஸ்தோத்தரிப்போ. நமக்கு பலன் இல்லாத நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் என்ன சொல்ல, நான் இருக்கேன் பயப்படாதங்கிறார். நம்ம சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, உண்மையிலே அவங்க இருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் அவங்க இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, பயப்படாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை பார்த்தீங்களா. ஆனால் சொன்ன தெய்வம் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். God is not person, God is presence. அவர் தனி நபர் அல்ல, அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயமும் திகில் இருந்தால் தேவனுக்காக நிற்க முடியாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. எரேமியா குழிக்குள்ள கிடக்கிறார், தூக்கி ஆழமான குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னார், தண்ணி கொஞ்சம் இருக்குது, முங்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் முதல் வார்த்தை என்ன சொன்னார், பயப்படாதே. அது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கிறது, பயப்படாதே அப்படின்ல, ஃபியர் நாட் அப்படின்ல, ஸ்டாப் ஃபியர், பயப்படுறத நிறுத்துன்னு இருக்கு. நீங்க கண்ணி பண்ணாதுங்க. என் பிள்ளைக்காரர் இப்படி ஆயிருமோ, என் மகன்காரி இப்படி ஆயிருமோ, எங்க எதிர்காலம் இப்படி ஆயிருமோ, எங்க ஃபினான்ஷியல் இப்படி ஆயிருமோ, வேண்டாங்கிற
கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். எந்த தேவன் பயப்படாது என்று சொன்னாரோ அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். அழகாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா, glory to God. ஆமென். முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். இரண்டாவது 20ஆம் வசனத்தை வாசித்திரலாமா? அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். இரண்டாவது வார்த்தை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஜீவனுள்ள இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதுக்கு தான் 23ஆம் சங்கீதம் வாசித்தோம். அதுக்கு தான் 23ஆம் சங்கீதம் வாசித்தோம். அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை தோத்திரம். தாவீது என்ன சொல்கிறார்? சிங்கம் வராமல் இல்லை, கரடி வராமல் இல்லை, சொந்த மகன் விரோதமாய் வராமல் இல்லை, மனைவி விரோதமாய் வராமல் இல்லை, மாமனார் விரோதமாக வராமல் இல்லை, எல்லாமே சாதகமாக இல்லை, எல்லாம் பாதகமாக தான் இருக்கு. ஆனால் தாவீது அழகா சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இருந்தார் என்றோ கவனிங்க, ஃபாஸ்ட் டென்ஸ்லயோ இருப்பார் என்று ஃபியூச்சர் டென்ஸ்லயே பேசல, பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறாரு. இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கம் வரட்டும், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கரடி வரட்டும், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கோலியாத் வரட்டும், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். சூழ்நிலைமைகள் சாதகமாய் மாறட்டும், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அதனால் இந்த சங்கீதத்தை எடுத்து நான் ஸ்பானிஷில் அந்த இதில் பேசினேன். அப்போ அவன் சொன்ன ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, உங்கள் ஸ்பானிய மொழியில் எப்படி இருக்குன்னு அவன் சொன்னேன். எங்கள் மொழியில் ப்ரெசன்டென்ஸில் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் ஸ்பானிய மொழியிலையும் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் மொழியில் எக்ஸாக்ட்லி உங்கள் மொழியில் இருக்கிறது போல தான் இருக்குது. கவனிக்கு, இன்றைக்கும் கர்த்தர் கூட இருக்கிற உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு செயல்படுங்கள், தைரியத்தோடு செயல்படுங்கள், விசுவாசத்தோடு செயல்படுங்கள். சோர்வுக்கு இடம் கொடுத்துடாதுங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. தைரியம். அப்போங்க ஆண்டவர் சொல்லாரு, நான் உங்க கூட இருக்கிறேங்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, சந்தோஷமாயிருங்கள், ஆறுதல் அடையுங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவன் காரணராகி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். உங்க வளர்ச்சி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும். உங்க வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் என்னோடு இருக்கீங்க? நம்ம வளர்ச்சி நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும், நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வளர்ச்சி நமக்கு தெரியாது, நம்மை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறத கொஞ்சம் மறந்துட்டோம். நம்ம எதை பார்த்துக்கிட்டே இருக்கோம்? பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம பிரச்சனையை பார்க்குறோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம வளர்ச்சியை பார்க்குறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்க? எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர் வளர பண்ணுவார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை உயர்த்த, சந்தோஷத்தை கொடுக்க உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். உங்கள் சந்தேகத்தை மாற்ற உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். உங்களை பயன்படுத்த உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். உங்க கூட நடக்க உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். உங்களை தைரியப்படுத்த உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். உங்களோடு பழக உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். உங்களை 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 பயன்படுத்த உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி மேஜர் 4 நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீரமா கை தட்டி பாட போறோம். ஒரே ஒரு பல்லவி மட்டும் பாட போகிறோம். பழைய பாட்டுல எனக்காய் ஜீவன் விட்டவரே, ரொம்ப அருமையான ஒரு பாடல். என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே. எல்லாருக்கும் என்னோடு இருக்க எழுந்தவரே. இயேசு எதுக்காக எழுந்தார் தெரியுமா? என்னோடு இருக்க எழும்பினார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கை தட்டி பாடணும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க. ஓ என்ன என்றும் வழி. நல்ல சத்தமா பாடுங்களேன். என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்ன என்றும் வழி. என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே. நாளிலுமே நிலையிலுமே எந்த பாடுங்க. இயேசு போதுமே. முள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரன் நடத்திடுவார். முள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமென். ஓ ஆத்துமாவை நீரம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார்.
தட்டி நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஆமென். பயப்படாதுங்க. திருமண வாழ்க்கையில கால் வைக்க போறீங்களா? எப்படி இருக்கணும்? பயப்படாதுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை இணைப்பது நோக்கம் உண்டு. குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. திருச்சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. தேசத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. ஆமென். பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நான் அதை ரொம்ப நாள் அனுபவிச்சிருக்கேன். கடந்த 1.5 மாசம் ரொம்ப அனுபவிச்சேன். கடந்த மாதம் 1.5 மாதம் ரொம்ப அனுபவித்தேன். ஏன்னா போன உடனே கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. கூட்டங்கள் ஒழுங்கு போய் அந்த தேசத்தில் இறங்கின அன்னைக்கு சாயங்காலமே கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பிள்ளைகள் ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு அனுப்பிவிடுவான். ஃபேஸ்புக்கில் பார்த்து பாஸ்டர் நீங்கள் இந்த இடத்துல பேசுகிறீங்க அனுப்பிவிட்றாங்க. அப்போ நான் அங்கே உட்காந்து நம்முடைய உதவி போதகருக்கு என்னுடைய செய்தி அனுப்பிவிடுவேன். தமிழில் அனுப்பிவிடுவேன். நான் இதுதான் பேச போகிறேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஆங்கிலத்தில் அனுப்புங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு பயம். நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். எல்லா தியாலஜி எல்லாமே தமிழ் மீடியம். எனக்கு ஆங்கில புலமை இல்லை. ரொம்ப கிராமர்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட உட்காந்து அழுவேன். அப்போ நினச்சேன் ஒரு 2-3 பிரசங்கம் பண்ண ப்ராக்டிஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சா நான் தப்பு நடந்து போச்சு. என்னென்னா எல்லாம் லைவாக ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்கும், எல்லாம் லைவாக யூடியூப்பில் போயிட்டுருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். தேசம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பெத்தேல் டிவியில் ஓடிட்டு இருக்கும். அப்போ பார்த்தேன், திருப்பி பேச முடியாது. அப்போது அடுத்த நாள் வேறு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி 4-5 பேப்பர், சில நேரம் 10 பேப்பர் கையில் இருக்கும். அழுவேன் உட்காந்து. சில நேரம் தெரியும் இன்றைக்கி நம்ம பேச முடியாதுன்னு. ஆனால் திடீர்னு ஒரு தைரியம், ஒரு பயங்கரமான தைரியம் வரும். நீ போ, நான் கூட இருப்பேன். எல்லா நாளை பார்க்கலாம் அன்றைக்கி நல்லா பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பொறாமையாக இருப்பேன்னு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. கேட்டீங்களா? நான் சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் சபைக்கு. நீங்கள் அதை ஏற்றுக்கிட மனசு என்ன பேசியிருப்பான் இவன் அப்படின்னு இப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, தோத்துறோம். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு நாள் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி கொடுத்தேன். வந்துச்சு பாருங்கள், வெக்கபுலரி, ஸ்ட்ராங் வெக்கபுலரிஸ்லாம் வந்துச்சு. எனக்கு ப்ரொனன்சியேஷனே வாயில் வர மாட்டேங்குது. இதில் திருப்பி வாஸ்து பார்க்க மாட்டிக்கிட்டேன். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டோமே, இது ரொம்ப சிக்கலாகி போச்சேன்னு பயந்துட்டே போனேன். அன்றைக்கி தான் எல்லா நாளோட ரொம்ப நல்லா பேசியிருக்கேன். ஆண்டவர் நல்லவர். நான் அனுபவித்தேன் அதை. ஏன்னா அதை நான் அனுபவித்தேன். அல்லேலூயா. நான் ஃபுல்லாக உட்காந்து கிராமர் தான் படித்தேன். உட்காந்து பேசிக் கிராமராக போட்டு தமிழ் இங்கிலீஷ் பேசிக் கிராமர். உண்மையை சொல்லணும் பார்த்தீங்களா? அல்லேலூயா. பகலில் டைம் எடுக்கும்போது பைபிள் வாசி போய் ஜோம் பண்ணுவேன். உட்காந்து 2 மணி நேரம் கிராமர் பார்ப்பேன். அது மறந்துடும், நமக்கு ஞாபகம் இருக்காது. ஹலோ, ஆமாம், இப்படிலாம் பேசணும்னு நினச்சிட்டு போவேன். கடைசியில் எல்லாம் மறந்துடும். ஆண்டவர் கிரியை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜனங்கள் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கூட்டத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆல்டர் கால் கொடுத்தா சபையே வந்து இருக்கும், சபையே அழுதுகிட்டு இருக்கும். நான் அதை அனுபவித்தேன் என் வாழ்க்கையில். நான் அனுபவித்தேன். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என் கூட வாரீங்களாங்க? முடியாது. நான் தமிழில் பேசி அதை இங்கிலீஷில் பேசி ஸ்பானிஷில் பேசினா ஜனங்கள் சோர்ந்துருவாங்க. பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் தைரியமாக போங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். 3 பேர் 3 பாதையில் போவோம், கர்த்தர் நடத்துவார்னு. சில நேரம் பப்ளிக் கன்வென்ஷனில் கொண்டு போய் விட்டாங்க. ஒரு ஸ்கூல் கிரவுண்டில், பெரிய இப்போ நம்ம ஆரம்ப சென்ட்ரல் ஸ்கூல்னு வச்சுக்கலாம், பின்னால் கிரவுண்ட் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கிரவுண்ட். நம்ம அங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அதில் விட்டாங்க. இப்போ எப்படி பார்க்க ஒரு 700லேருந்து 1000 பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. போகும்போது நல்ல ஷூட்லாம் டைலாம் போட்டு நாங்கள் அப்படி போனால் தான் நல்லா இருக்கும். கேட்டீங்களா? ஜம்முன்னு போய் நின்னா மிஷினரி வந்திருக்காங்கன்னு வரவேற்பை பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேற கேவலமாக இருக்கும். இறங்குற அங்கே 100 பேர், அங்கே 100 பேர் இருப்பாங்க, ட்ரம்மோடு நிற்பாங்க. இந்தியாக்காரங்க வந்துட்டாங்கன்னு அது முடிச்சுட்டு அப்படி விட்டால் பரவாயில்ல, முடிச்சு வந்து பேட்டி கேட்பாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம பேட்டி எழுதி வச்சுட்டு வரல, நம்ம பிரசங்கம் தானே எழுதி வச்சுட்டு வந்தோம். என்ன இங்கே தான் இருக்கீங்களா? அங்கே வந்து லைவா, எனக்கு தெரியாதது லைவா போகுதுன்னு அதுக்கு பிறகு தான் தெரியும். அது 24 hours FM, அது லைவா போயிட்டு இருக்கு. ஹலோ, அவங்க கொஸ்டின் கேட்காங்க. முதலையாவது சொல்லி தொலைக்கப்படாதா? நாங்கள் ஒரு 3 கொஸ்டின் கேட்க நினைக்கிறோம், நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு. அதில் அவங்க என்ன மனசில் தோணுதோ அதை கேட்பாங்க. ஐயோ, அந்த நேரம் பார்த்தா எனக்கு கேமராவோடு அவங்க ஸ்டேஜ் பக்கத்தில் நிற்பாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேட்டி கேட்பாங்க. ஐயோ, நான் பட்ட பாடு எனக்குலாம் தெரியும். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் சிரிக்காங்க, வசமாக மாட்டினியா அப்படின்னு. ஒரு தைரியம், ஒரு அசட்டு தைரியம் என்னென்னா, கர்த்தர் கூட இருந்தார். கை உயர்ந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எனக்கு அந்த டிரான்ஸ்லேட், அந்த மைக்கேல் மொரைனான்னு ஒரு தம்பி இன்ஜினியர். வா, சூப்பர், ரொம்ப நல்ல தம்பி. ஒரு இன்ஜினியர். அவன் என்ன பிரச்சனைனா, நான் பேசுகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அவன் பேசுகிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். புரியுதா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொன்னால், அவங்க லார்ட்னு சொன்னால் கெட்டவர்த்த நினைக்காங்களா, ப்ரைஸ் த லார்ட் அப்படிம்பாங்க. புரியாது. அவன் பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறேன் அவன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். பாஸ்டர், டோன்ட் வரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், வில் ஸ்பீக், நோ ப்ராப்ளம்.
அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணான். 90% தம்பி எனக்கு அவனை கண்டாலே எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள பேசிடுவான். ஒருவேளை அங்கே இருக்கிறவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதமானு தெரியல. நான் ஒரு பிரசங்கம் அவர் ஒரு பிரசங்கம் பண்ணாரான்னு எனக்கு அதுவும் தெரியல. ஆனால் ஆக மட்டும் மீட்டிங் சக்ஸஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. முதலே கேட்டுருவார், கண்டென்ட்லாம் கேட்டுருவார். அவர் வச்சிருக்காரு பாஸ்டர் தப்புனான்னு பரவாயில்ல, நம்ம இதில் நொறுக்கி எரிஞ்சிட்டுலாம் வந்தாரான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு இப்படிலாம் ஈஸியாக விட மாட்டாங்க. பிளாட்ஃபார்மில் ஏற முடியாது, இப்படி வர முடியாது. எங்கள் கூட வந்ததுனால பூவோட சேர்ந்து நார் மணக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நான் கேட்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம்? எஸ் ஐ ஃபஸ்ட் டைம். அங்கே இருக்கிற சர்ச்சு அவனுக்கே தெரியல. ஃபஸ்ட் நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி விட மாட்டாங்க. அப்படி லீடர்ஸ் கூட உட்காந்து சாப்பிட முடியாது, லீடர்ஸ் கூட ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க வித்தியாசமான ஒரு தேசம், வித்தியாசமாக இருப்பாங்க. எங்கள் கூட வர்றதுனால ஆனர் பண்ணி வச்சுருப்பாங்க உட்காந்து. அந்த தம்பி ஜெபத்தோடு வருவாங்க. மறக்க முடியாத தம்பி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன வருஷம் என்கிட்ட ஜெபம் பண்ணால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு, இந்த தடவை போனவுடனே எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. பாஸ்டர், ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு என் மனைவி கன்சீவ் ஆகிருக்கிறா. வெளிநாடு பார்த்தீங்களா, காரில் போனோடனே 4 மாதம் ஆச்சு. என் பிள்ளை துடிக்கிறது பாருங்கள், துடிப்பு சத்தத்தை பாருங்கன்னு என்னை காட்டினாப்புல. அவ்வளவு சந்தோஷமா. ஆண்டவர் நல்லவர். காட் இஸ் குட். பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் கூட இருக்கிறார். கடைசி வரை கூட இருக்கிறார். பிள்ளைகள் கைவிட்டாங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஐயோ, இவ்வளோ நாள் ஓடிட்டானே, இனி என்ன, இதை விட நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இருந்தது பார்க்கல, நீங்கள் பலனாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பலன். கர்த்தர் தான் உங்கள் பலன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சுகமாக இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவர் கைவிடவே மாட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன 2வது வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க, பிரதான கட்டளைன்னு சொல்லுவாங்க. புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க எல்லாம் சொல்லிட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சிலர் அப்பா கூட இல்லை, சிலர் கூட அம்மா இல்லை, சில இடத்துல அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஒரு அந்த ஸ்பானிஷ் தேசத்தில் போயிருந்தபோது ஒரு பாஸ்டருக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னேன். அவர் 6+1ன்னாரு. 6+1 அது என்ன? ஹலோ, 5+1. இந்த பஸ்ஸில் காரில் சீட்டு மாதிரி 6+1 அப்படின்னாரு. 6+1 அப்போ கேட்டேன், 6+1 அப்படின்னு அவர் சொன்னார். 6 பிள்ளைகள். என் பிள்ளைகள் ஒரு பிள்ளை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை வளர்க்குறேன். எல்லா பிள்ளையோட அவள் தான் ரொம்ப நல்லா இருக்கானார். அப்போ சொல்லி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, வித்தியாசமே பாராட்டலை. ஆமாம், அவங்க ரொம்ப நல்ல ஆட்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயுமே அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, தேவ பிள்ளைகள் தேசத்தில் பெருகணும்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்டரும் பாஞ்ச் அப்படிம்பாங்க. நான் 5ன்னா கிருபமே. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார் 7ன்னாரு. 7ன்னா ஃபுல்னஸ். என்ன சந்தோஷமாக இருக்கேன், என்னை எல்லாம் செழிப்பாக இருக்காங்க. 5, 7. அன்னைக்கு ஒரு பாஸ்டருக்கு 13 பிள்ளைகள் மொத்தமாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆமாம், சிறுவர் ஊழியம் செய்யலாம், பின்னாட்களில் வாலிபர் ஊழியம் செய்யலாம். அவங்கெல்லாம் வளர்ந்த பிற்பாடு சபையே நடத்தலாம். அல்லேலூயா. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மொத்தமாக ஃபோட்டோவில் விட்டால் நாங்கள் 3 பேர், இவங்க 13 பேர், அவங்க 2 பேர் 15. எப்படி ஃபோட்டோ ஃப்ரேமில் கவர் ஆகும்? எப்படி எடுத்தாங்களோ தெரியல, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. தோத்திரம். கவலைப்படாதுங்க, கர்த்தர் நடத்துவார். சந்தோஷமாக கையெழுத்து அலையிலேயே சொல்லுங்களேன். உங்களை அழைத்தவர் கர்த்தர். தலைமுறைகளை பார்ப்பீர்கள், தலைமுறையின் தலைமுறைகளை பார்ப்பீர்கள். ஜபிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நம்ம விசுவாசிகள் கட்டாயம் வரணும். குறித்து வச்சுடுங்க. 14ஆம் தேதி, வர்ற 14ஆம் தேதி விசுவாசிகள் குறித்து வச்சுடுங்க. நமக்கு மண்டபம் தந்திருக்காங்க திறந்து, அதில் வச்சு ஒரு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். தேர்தலுக்காக ஜெபிக்கணுமா? கட்டாயம் ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்துக்கு நான் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேங்கிறார். ஜெபிப்பது நம்மேல் உள்ள கடமை. ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்காக. அதில் செய்திக்காக பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸை கூப்பிட்டுருக்கிறேன். வராங்க. அவங்க 2 மணி நேரம் இருப்பாங்க. கடைசியில் 12லேருந்து 2 மணி நேரம் அவங்க இருப்பாங்க. மதிய உணவோடு இந்த கூட்டங்கள் முடியும். கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது தேவன் தேசத்துக்கு குறித்து பாரப்படுத்தினார், தேர்தலுக்காக ஜபிக்க. அதனால 14ஆம் தேதி மற்ற எல்லா சபையிலிருந்து விசுவாசிகளுக்கு அனுமதி இல்லை, நம்ம சபையில் வரணும். நீங்கள் தானே வந்து உதவி செய்யணும். அதனால் அந்த தேதியை குறித்து வச்சுக்கிடுங்க. வந்து ஒத்துழைக்க யூனிஃபார்ம்லாம் வச்சுருப்பீங்களா, போட்டு வந்து ஹெல்ப் பண்ண உங்களை அன்போடு கேட்குறேன். 14ஆம் தேதி அடுத்த வாரம் உங்களுக்கு அதுக்கு இடையில நோட்டீஸ் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். எப்படி ரெடி ஆகிட்டா? ரெடியான உங்களுக்கு அனுப்பி தரப்படும். ஆண்டவனை ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் தான் கிரியை செய்வார். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எடுக்கிறவர் கர்த்தர் தான், நம்ம இல்லை. ஆண்டவர் யாரை வைக்க நினைக்காரோ அவங்கள வைப்பார், யாரை வைக்கக்கூடாது நினைப்பாரோ அவங்கள வைப்பார். அதனால் தடுமாறக்கூடாது. நம்ம தேவ ஜனங்கள் தடுமாறக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். சில ஆளை பிடிக்கும், சில ஆளை பிடிக்காது. சில ஆளை எல்லாருக்கும் பிடிக்கும், சிலரை பிடிக்காது. பிடிச்சோ பிடிக்கலையோ நம்ம எடுக்க போகிற முடிவில் கரெக்டாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போகிறீங்க? சந்தோஷம் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம்,
ஒரு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு வச்சுருங்களேன், அந்த ஏரியாவில் தண்ணி குடிக்க போகிறீங்க, வேறு வழியே இல்லை, அதில் கரும்புச்சாறு குடிக்க போகிறீங்க, கடையே இல்லை, ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அந்த ஆள் உங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுருங்க, அந்த ஆள் பிடிக்கலையோ உங்களுக்கு கரும்புச்சாறு பிடிக்கும். உங்கள் தாகம் தீர்க்கணும்னா குடிச்சாகணும். அதை முதல்ல மனசில் வச்சுருங்க. குறிப்பிட்ட ஆள் எனக்கு பிடிக்காது, பிடிக்கலையோ உங்கள் கடமை நீங்கள் சரியாக செய்யுங்க. கை உயர் 24ஆம் அதிகாரம் 36 லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:36 வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் உயிர் தெழுந்த இயேசு சொன்ன ஜீவனுள்ள 3வது வார்த்தை என்ன தெரியுமா? 1, பயப்படாதிருங்கள். 2, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், விலக மாட்டேன். 3வது என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க. சொல்றவர் யார் தெரியுமா? சமாதானத்தை உண்டு பண்றவர், பிரிவினை உண்டு பண்ணுகிற தேவன் இல்லை. அவர் God is a Prince of Peace. அவர் தான் சமாதான பிரபு. பிறக்கும் போதே சொன்னாங்க அவர் சமாதான பிரபு. பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொல்லுகிறார், அல்லேலூயா, சமாதான பிரபு எனப்படும். அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம். கவனிங்க, சத்தமா சொல்லுங்கம்மா, நமக்கு என்ன தேவை சொல்லுங்க. அல்லேலூயா, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? சமாதானம். ஃபாதர் அழகா பாடுவாங்க, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது. ஆமென். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு சொல்றார் உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சமாதானம்னு சொன்னீங்கல்ல, அல்லேலூயா, அவன் சமாதானத்தை அவர் தருவார். தூங்கும்போது சமாதானமாக படுப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். சமாதானமாக நித்திரை பண்ணுவீங்க. உங்கள் வேலையில் ஒரு சமாதானம் இருக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சமாதானம் கேட்டுக்கு இடம் கொடுத்துடாதுங்க. அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சொன்ன 3வது, அவர் உயிர் தெழுந்த இயேசு சொன்ன நான் தெரிந்து கொண்ட 3வது வார்த்தை உங்களுக்கு சமாதானம். கை உயர்த்தி ஒரு அள்ளிலே சொல்லுங்களேன். நான் சொல்லட்டா இப்படி சொல்லட்டா அப்படி உங்களுக்கு புரியும். சிலர்கிட்ட பேசினாலே சமாதானம், சில ஆள்கிட்ட பேசாமல் இருந்தாலே சமாதானம். ஹலோ, சில ஆள்கிட்ட ஐக்கியம் வச்சா சமாதானம், சில ஆள்கிட்ட ஐக்கியம் வைக்காட்டாலே சமாதானம். நான் புருஷன் ஜாதி சொல்லலை, மன்னிக்கணும், நீங்கள் சண்டை உண்டு பண்ணிடல, நீங்கள் அது வேற. கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடாதுங்க. நான் புருஷன் ஜாதி கதையை பேசலை, நான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். சில ஆளு கூட நடந்தால் சமாதானம், சில ஆளு கூட நடக்காட்டாலே சமாதானம், சில ஆள்கிட்ட ஐக்கியம் வச்சா உள்ள சமாதானம் போயிடும். ஹலோ, ஆனால் இயேசு சொல்றார் உங்களுக்கு சமாதானம். ஆமீன் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணி பாருங்களேன், பாட்டு பாடி பாருங்களேன், ஆராதிச்சு பாருங்களேன். வார்த்தைகளை சொல்லி முடிக்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாமா? ஜெபம் பண்ணிடலாமா? 20ஆம் அதிகாரம் 27 யோவான் வாசியுங்கள். ஜான் சாப்டர் 20:27 போதும். நிறைய குறிப்புகளை ஆண்டவர் தந்தார். இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாகிராமல் விசுவாசியாயிரு. நல்ல வார்த்தை இல்ல? அவர் என்ன சொல்றார் பாருங்க, விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அவிசுவாசியாகிராமல் விசுவாசியாகிரு. 4 வார்த்தை. நம்பர் 1 பயப்படாதீர்கள். நம்பர் 2 சொல்லுங்க, உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்டில் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்பர் 3 உங்களுக்கு சமாதானம். நம்பர் 4 அவிசுவாசாயிராம விசுவாசியாருங்க. நமக்கு கிடைச்ச பாக்கியம் தெரியுமா? முழு உலகத்திலும் எங்கேயும் போகல. தோமா இந்தியாவுக்கு வந்தார், கேரளாவில் இறங்கினார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், சென்னையில் மயிலாப்பூர்ல மரித்தார், ஏர்போர்ட் பக்கத்தில் இன்னைக்கு அவர் மெமோரியல் இருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இன்னைக்கு இந்திய கிறிஸ்தவ சபை வரலாறுலே பைபிள் வர்றதுக்கு முந்தி, லிட்ரேச்சர் வர்றதுக்கு முந்தி, கமான் லிசன் டு மீ, இந்தியாவுக்குள் லிட்ரேச்சர் காஸ்பல் வர்றதுக்கு முந்தி வாய்மொழி சுவிசேஷத்தை அறிவித்தது இயேசுவோடு கூட இருந்த 12 சீசர். அதுல ஒரு சீசர் உலகத்திலே தமிழ்நாட்டில் இருந்து மரிச்சார்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? ஹல்லேலூயா. அவர் வழி வந்த வம்சம்தான், அவர் வழி வந்த சர்ச்சு தான். அவர் முதல்ல கட்டின சர்ச்சு இங்கே தான் இருக்கு. இந்த இடம் எப்படி அந்த ஒரு தக்கலை பக்கத்தில் ஒரு இஸ்லாம் ஏரியா இருக்கலாம், திருவிதாங்கோடு. அவருக்கு முதல்ல கட்டின சர்ச்சு தோமா, முதல்ல அவர் கட்டின சர்ச்சு தக்கலை பக்கத்தில் திருவிதாங்கோட்டில் இன்னைக்கு இருக்கு. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். வாழ்க்கை விசுவாசமாகி மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க. தோத்துறோம், விமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி வந்தாருன்னு தெரியாது, அவருக்கு இந்திய மொழிகள் ஒன்றும் தெரியாது. ஹலோ, அன்னைக்கு அறமே பேசியிருப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறேன்ல? அறமே
எபிரேய மொழி கூட பேசியிருப்பாங்களான்னு தெரியல, அராமே பேசியிருப்பாங்க. எப்படி மொழி கற்றாங்களோ தெரியல. சுவிசேஷம் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு மார்த்தோமா சபைகள் கேரளாவில் இருக்குது. இந்தியாவுக்கு வாய்மொழி சுவிசேஷம் அறிவித்து லிட்டரேச்சர் வர்றதுக்கு முந்தையே அவர் மூலமல்லமா எழுப்புதல் வந்தது. ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவிசுவாசமாகிறாத, விசுவாசமாயிரு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். எபேசியர் 2:8 ரட்சிப்பு விசுவாசத்தினால், மார்க் 16:16 ஞானசார விசுவாசத்தினால், கலாத்தியர் 3:14 அபிஷேகம் விசுவாசத்தினால், யாக்கோபு 5:15 தெய்வீக சுக விசுவாசத்தினால், எபிரேயர் 11:5 அல்லேலூயா அவரை பிரியப்படுத்துகிறது விசுவாசத்தினால். அல்லேலூயா 6 விசுவாசம் இல்லாமல் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் தோத்திரம் 11:40 விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா, glory be to God, ஆமென். ஆண்டவர் நல்லவர், glory to God. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 வார்த்தை இங்க நீங்க பயப்படாதிருங்கள். குடும்பம் அதை கொடு, பயப்படாதிருங்கள். 2வது பாருங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3 உங்களுக்கு சமாதானம். 4 அவிசுவாசியாயிராத, விசுவாசியாயிரு. கண்ணில் மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? சகோதரர் மரளியும் போங்களேன். பொண்ணு நீ ஒரு டீம் எடுத்து உள்ளே கொண்டு கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தானியல் அங்கே டீ கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. கிறிஸ்டி ஸ்னேகாவோட சேர்ந்து ஃப்ரெண்டில் போயிருங்க. ஆண்டவர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே டீ குடிச்சு போங்க, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி நேரத்தில் உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா, முழங்கால் போட்டுவிடுமா. பயப்படாதுங்க. உயிர் தெழுந்து இயேசு தருகிற வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. எதை குறித்தும் பயப்படாதுங்க. நம்புங்க, உங்கள் பிள்ளைகளை நம்புங்க. அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கவலைப்படாதுங்க. வாலிப தங்கச்சி, பயப்படாத மகளே, நீ நல்லா இருப்ப. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். யாரும் உன்னை பாதுகாக்க முடியாது. உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, glory be to God. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஷகபா ஹந்தரா ரைமஹோ ஷேகேஹே ஹாத்தோரோ லோரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்ச உடனே டக் டக்னு பாஸ் பண்ணு, சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, glory to God. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட போறீங்க? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க. திரும்பி பாடுங்க. ஓ, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகரே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலத்தால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலத்தால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்துங்க. எல்லாரும் கையை உயர்த்திருங்க. இது 4 வார்த்தையை நம்புங்க. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை. இது உயிர் தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எல்லாத்திலையும் சமாதானம். உங்க நிர்வாகத்தில் சமாதானம். உங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானம். அல்லேலூயா. பயப்படாதுங்க. கர்த்தர் கூட இருப்பார். பிள்ளை குறித்து பயப்படாதுங்க. தைரியமா இருங்க. உங்களை விட உங்க பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பா.
அல்லேலூயா அல்லேலூயா glory to God. உங்க கூட அவர் இருப்பார், கடைசி வரை கூட இருப்பார். விசுவாசமா இருங்க. இது ஆண்டவர் தந்த வார்த்தை. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. உயிர் தெழுந்து இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு செயல்பட உதவி செய்யும். நன்மை கிருபை தொடர்வதாக. ஆண்டவர் தூர இடத்திலிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கார்ல வாகனத்துல செல்லும் போது முன்னால நீதி பின்னால மகிமை பாதுகாக்கட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் உடைய கிருபை இருக்கட்டும். அவங்களுடைய வேலையில் உடைய கிருபை கொடுப்பதாக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கடவுள் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். நாளை மறுநாள் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். முழங்கால் பண்ணிட்டு கைகூப்பி என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கம்பீரம் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.